காலையிலேயே குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேன் கேக்கு பட்டாணி கொஞ்சம் கேஷ்யூ கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. லாஸ்ட் இயர் ஆயுத பூஜைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க காலையில வீட்டில் இருப்பாங்க. ஸோ பொட்டு வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன்னு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போனதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக வேலை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் எல்லா பொட்டியும் சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும்னாவது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்துக்கும் போட்டு வச்சாச்சு. 90 மிஷின் கலரும் ஒரே மாதிரி இருந்ததுனால பட்டை போட்டதே தெரியல. இது வந்து ரெண்டல் ஹோம்ன்றதுனால எல்லா இடத்துலயும் நம்மளால வைக்க முடியாது. மஞ்சக்கரை போகவே போகாது, அப்படியே இருக்கும். ஸோ அதனால தேவையான இடத்துல மட்டும் வச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அந்த செகப்பரிசியில தான் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால சக்கரை பொங்கலும் அந்த சுழியமும் செஞ்சிருந்தேன். பசங்க வந்ததும் படைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் ஏத்திட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிக்கப் பண்றதுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு சமத்தா போயிட்டு வந்தா மதியம் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணு வாங்கி வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காம வந்து இறங்குனதுமே எனக்கு பண்ணு கொடுன்னு சொல்லி 2 பேருமே வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் அவங்களோட சிந்தை கழிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மறுபடியும் அவங்களுக்கு தலையை சீவி ஃபைனலா சாமிக்கும் படைச்சிட்டு சாம்பிராணி போட்டு முடிச்சாச்சு.